இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆபகுக் 2:1. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும்போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். பழைய காலங்களில் காவலாளிகள் அரண்மனை மேலே நின்று சுற்றிலும் பார்த்து என்ன நடக்கும்னு கவனமாக காத்திருந்து கவனிப்பாங்க. அதனால தான் ஆபகுக் நான் கவனமாக பொறுமையோடு தேவன் என்ன பேசுவார்னு காத்திருப்பேன், அவர் என்னை கண்டிக்கும்போது நான் என்ன பேசணும்னு கவனித்து பார்ப்பேன்னு சொல்கிறான். அப்படி ஆபகுக் என்ன கேட்டானா, கர்த்தாவே நான் கூப்பிட்டாலும் ஏன் நீங்கள் கேட்கவில்லை, ஏன் என் நாட்டில் அநியாயம் கொடுமை சண்டையெல்லாம் நடக்குதுன்னு கேட்குறான். நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க தவறு செய்கிறாங்க, ஏன் நீர் அதை தடுக்கவில்லைன்னு கேட்டான். அப்போ தேவன் சொல்கிறாரு, பாபிலோனியரை அனுப்பி தப்பு செய்கிறவங்கள தண்டிப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆபகுக் கேட்குறான், பாபிலோனியர் ஏற்கனவே அவங்க கெட்டவங்க, அவங்கள ஏன் பயன்படுத்த போகிறீங்கன்னு கேட்குறா. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டு அதை எழுதி வச்சுக்கோ. நான் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட நேரத்தில் நிச்சயமாய் நடக்கும், அது தாமதமாக தெரிந்தாலும் அது நிச்சயமாய் நடக்கும்னு சொல்கிறாரு. நமக்கும் சில சமயம் ஏன் இப்படி நடக்குது, எதனால தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். எவ்வளோ தூரம் தேவன்கிட்ட கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு கவலைப்படுறோம். அதுக்கு தேவன் சொல்கிறாரு, காத்திரு. அது தாமதம் ஆகிறது போல் இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கு முடிவு ஒன்று ஏற்ற நேரத்தில் நாம் எதிர்பார்த்த காரியம் செய்வேன்னு சொல்கிறாரு. சில சமயம் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்த மாட்டார், ஆனாலும் வெளிப்படுத்தாமலேயும் அதை செய்து முடிச்சிடுவார். நம்மளுடைய வேலை ஒரு காவலாளி போல் கவனத்தோடு தேவனுடைய பதிலுக்கும் செயலுக்கும் காத்திருக்கிறது தான். ஆமேன்.